மாறினாய் எம்மானேசரே, மாறாதவர் அந்த நாளுமே. கல்வாரி சிலுவை மீதிலே காணுதே இம்மா அன்பீதே. இயேசுவின் மகா அன்பீதே, அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. பாவியாக இருக்கையிலே அன்பால் பாடல் உன்னை தேடி வந்தாரே. நீசனென்றை தள்ளாமலே நேசமாக மாறிடவே. இயேசுவின் மகா அன்பீதே, அதன் ஆழம் அறியலாகுமோ? இதற்கின ஏதும் வேறில்லையே, இணை ஏதும் வேறில்லையே. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் அன்புக்கு இணையாக ஏதாவது இருக்குமா? ஒன்றுமே இருக்க முடியாது. பாவியாய் இருக்கையிலே நம்மை தேடி வந்த தேவன் அவர். நாம் நல்லவர்களாய் இருக்கும்போது நம்மை தேடினார் என்று சொன்னால் அது ஒரு பெரிய காரியமாக இருக்காது. ஆனால் நாம் பாவியாக இருக்கும்போது, அவரை தேடாமல் இருக்கும்போது நம்மை தேடி வந்தார். அவருடைய அன்புக்கு இணையாக என்ன சொல்லுவோம்? அவருக்கு அன்புக்கு இணையாக ஒன்றுமே இல்லை. அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாய் கர்த்தர். உன் நோய்களை போக்குவார், சாபங்களிலிருந்து உன்னை விடுவித்தார், உன் பிரச்சனைகளை மாற்றி போட்டார். சிலர் நம்மை சபித்தாலும் அவர்கள் நமக்கு விரோதமாக இடுகிற சாபம் கர்த்தர் அதை ஆசீர்வாதமாக மாற்றுவார். வேதத்திலே நாம் பார்க்கிறோம், உன்னை சபிக்கிறவனை நான் சபிப்பேன். ஏனென்றால் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எந்த மந்திரமும் இல்லை, குறி சொல்லுதும் இல்லை. அது ஒன்றும் வாய்க்காது. இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினால வாய்க்காமல் போகும். ஏன்னா பாவியாக இருக்கிற நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவருடைய அன்பினால் நம்மை சிநேகித்தார். நம்மை தள்ளாத ஆண்டவர் அவர். மனுஷர் எல்லாரும் நம்மை தள்ளிவிடலாம், ஆனால் கர்த்தர் நம்மை ஒருபோதும் தள்ள மாட்டார். ஆமென். God bless you. Have a wonderful day. Amen.